சம்க்ஷேப ராமாயணம் இப்போ நம்ம கற்றுட்டு வரோம். இன்றைக்கி 60 ஸ்லோகம் இருக்கலாம். 60லேருந்து இன்றைக்கு 70 வரைக்கும் நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த 60 வரைக்கும் இருக்கிற அந்த ஸ்லோகங்களுக்கு குட்டியாக கதைகளும் பின்னாடி சொல்லிட்டு வரேன் இல்லையா? அந்த மாதிரி 60லேருந்து 70 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்களுக்கு உண்டான இந்த ராமாயண கதையை பார்க்கலாமா? நம்ம ஏன்னா கதை தெரிஞ்சுக்க நம்ம ஸ்லோகம் படிச்சோன்னா நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு தான் நகைச்சியாக இருக்கும். என்ன ஆகுதுன்னா, சீதா பிராட்டியை அப்படியே குடிசையோடு பேச்சு எடுத்துட்டு தன்னோட விமானத்தில் ஏற்றின்னு போயின்னு இருக்கான் ராவணன். அப்போ என்ன பண்ணுறா, அந்த சீதை தன்னுடைய கழுத்தில் கையில் காலில் இருக்க ஆபரணங்கள்லாம் கழட்டி தன்னுடைய உத்திரையை தன்னுடைய தலைப்புலேருந்து ஒரு பச்சை கலர் புடவை உடுத்தின்னு இருக்கா. அந்த பச்சை கலர் துண்டு அதை சுற்றி கீழே போடுறான். அது ஒரு மலையில் போய் விளையாடுது. இந்த ஆபரணத்தை பார்த்துட்டு நான் எந்த வழியாக போயிருக்கேன்னு ராமர் கண்டுபிடிச்சி என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிறது அவருடைய ஒரு எண்ணம். பாவம் ராமா, லக்ஷ்மணா, நான் தப்பு பண்ணிட்டேனே, லக்ஷ்மணரே நீ சொன்னியே, நான் அதை கேட்காம அந்த ராவணனுக்கு இந்த பழத்தை போட போயிட்டேனே, எங்கேயாவது பல்லாயிரக்கணக்கான ராட்சசர்களை ஒரே நொடியில் லக்ஷ்மணனுடைய சகாயம் கூட இல்லாத தனியே நின்று கொன்ன அந்த ராமபிரான் ஒரு மானால் போய் கொல்லப்படுவாரா? என்ன அறியாமையா அது நான் அனுப்பிச்சுட்டேன். உன்னை போய் லக்ஷ்மணா நீ அண்ணாவை காப்பாற்ற மாட்டேங்கிறியே அப்படின்னு ஒன்று நான் தவறுதலாக பேசிட்டேனே, என்னை மன்னிச்சுடு லக்ஷ்மணா. ராமா, நீ எங்கே இருந்தாலும் வந்து காப்பாற்று, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று அப்படின்னு அலறிண்டே போயிட்டு பாவம். வேறு என்ன பண்ண முடியும்? அபலை அவனும் ரொம்ப பலமுடைய ராவணன், அவன்கிட்ட தப்பிச்சு எங்கேயும் போக முடியல, கதறிண்ட போயின்னு இருக்கா. ராமரும் கண்ணில் குளத்தில் குளமாக ஜலங்களோட, மரங்களே என் சீத்தையை பார்த்தியா, இலைகளே என் சீத்தையை பார்த்தியா, வனங்களே என் சீத்தையை பார்த்தியா, இலைகளே என் சீத்தையை பார்த்தியா, பறவைகளே என் சீத்தையை பார்த்தியான்னு புலம்பினபடியே, லக்ஷ்மணா நீ பண்ணது பெரிய தப்புடா, என்னதான் இருந்தாலும் நீ அந்த உன்னுடைய மண்ணியை விட்டு வந்திருக்கக்கூடாதுடா, நான் சொன்னதை நீ மறந்து போயிட்டியடா அப்படின்னு சொல்கிறேன். லக்ஷ்மணர் கதறேன், ஐயோ என்னோட அறியாமையினால இந்த மாதிரியான ஆபத்து வந்துடுத்தே, என்னை மன்னிச்சிருங்கண்ணா, நான் கோடு போட்டுட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். பாவம், எது இருந்தாலும் விதி அப்படிங்கிறது வேலை பண்ணிட்டே அப்பா, என்ன பண்ண முடியும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அழுண்டே அந்த வனங்களெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கா. இப்படியே போயிட்டே இருக்குச்சு. அங்கே பம்பை அப்படிங்கிற ஒரு நதியினுடைய ஏரிக்கரையை ராமனும் லக்ஷ்மணனும் சென்றடைகிறார். அந்த ஏரி ரொம்ப பெருசாக இருக்குது, நிறைய நல்ல தண்ணி நிரம்பி இருக்குது. அதில் அங்கே நிறைய பட்சி பறவைகளெல்லாம் தண்ணீர் வந்து அருந்தின்னு இருக்குது. அங்கே போய் தன்னுடைய வேதனை தீர அந்த ஜலத்தில் நின்னா குளித்து தண்ணீர்லாம் எடுத்து மூஞ்சியில் அரைஞ்சி எவ்வளோ நாய் அழுதுன்ட்ருக்க முடியும்? பாவம், அழுதுன்ட்டு தான் என்ன மேலே நடக்கும். அதுக்கு மேலே செய்யணும் முடியும். தன்னுடைய துக்கத்தை தணிச்சிக்கிறதுக்கு அந்த தண்ணீரை நல்லா பருகி நடந்து போயிட்டுச்சு. ரிஷ்யமுக மலைன்னு ஒரு மலை வருது. அந்த ரிஷ்யமுக மலையில் சுக்ரீவன் பயத்தோடு நின்றுண்டு வாலி வரானான்னு பார்த்துட்டுருக்கான். ஏன் அவன் அப்படி பார்த்துட்டுருக்கான் அப்படின்னா, வாலிங்கிறது சுக்ரீவனுடைய அண்ணாதான். ஒரு சமயம் என்ன ஆகுது, வாலி ஒரு ராட்சசனை கொல்றதுக்கோசரம் போகும்பொழுது சுக்ரீவனும் பின்னாடியே போகிறான். அப்போது ஒரு பெரிய ஷூராட்டம் இருக்குது, அது சின்ன தொண்டி ஒன்று இருக்குது. அது வழியால் வாலி என்ன பண்ணுறான், உள்ளே நுழைஞ்சி போய் அந்த ராட்சசனை கொண்டுட்டு வரேன், நீ இந்த தொண்டி வாசலில் நின்றுட்டு
அவனை கொண்டுட்டு நான் வந்துதான் நம்ம போயிடலாம், கிளம்பிடலாம், நம்மளுடைய விஷயத்துக்கு போயிடலான்னு சொல்கிறான். ஆனால் என்ன ஆகுதுன்னா அந்த தொண்டி வழியால் அப்படியே கப 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 கபன்னு ஒரே ரத்தமாக வழிஞ்சு ஓடி வருது. அதை பார்த்தோன்னே சுக்ரீவன் என்ன நினச்சிட்டு வரான், வாலி தான் அந்த ராட்சசன் அடிச்சு கொண்டுட்டான், கண்டிப்பாக வாலிக்கு அவனோட போர் புரிய முடியாது, அந்த ராட்சசன் நம்மளே அடிச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற பயத்தில் அந்த பெரிய தொண்டியை பெரிய பாறையை வச்சு மூடிட்டு அவன் ஓடியே வந்துடுறான். வந்த உடனே என்ன, இந்த ராஜ்யத்தில் ஆடுறதுக்கு மனுஷா இல்லையே அப்படிங்கிறதுனால எல்லாரும் வாலியை ஆண்டுட்டு இருந்த அந்த ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகமாக சுக்ரீவன் ஆளட்டும்னு சொல்லிவிடுறான். சரி அவன் கொஞ்ச நாள் இந்த ராஜ்யத்தை ஆண்டுன்றான். அப்போ திடீர்னு வாலி வந்து நிற்கிறான். நான் அந்த ராட்சசனை கொண்டுட்டு வரேன், நம்ம 2 பேரும் ஒன்றா போகலான்னு சொன்னாக்க, நீ எனக்கு வரத்து கூட வழி இல்லாத அடிச்சிட்டு நீ வந்து உட்காந்துங்க ராஜ்யத்தை ஆண்டுருக்கியா அப்படின்னு சுக்ரீவனை வெறுக்க ஆரம்பிச்சுடுறான். ஆனால் கொண்டுபட தான் ஆச்சுன்ற அளவுக்கு கோவம் வருது. சுக்ரீவனுடைய மனைவியை தூக்கின்னு போய் தன்னுடைய குகையில் கொண்டு போய் வச்சு விட்டுறான். நாடு எழுந்து வீடு எழுந்து மனைவி எழுந்து இந்த சுக்ரீவன் எப்பாவது வாலி வந்தால் நம்மளை அடிச்சு கொண்டு போட போகிறானேன்னு பயந்துட்டு தன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கோசரம் அங்கே மலை உச்சியில் போய் உட்காந்துட்டு இருக்குது. மலை உச்சியிலேருந்து மத்தியான வேலையில் வந்து வரானான்னு பார்த்துட்டு இருக்குது வழக்கம் போல். அப்படி பார்த்துன்னுக்கிச்சு இந்த ராமரை லக்ஷ்மணன் வில்லு அம்பை எடுத்துன்னு வந்த உடனே ஜிஜோ ஏதோ ஆளை அடித்து நம்மளை அடிக்க போகிறா போல இருக்குது அப்படின்னு பயந்து ஓடி போய் அந்த மலை உச்சியில் போய் பொந்தில் போய் உட்காந்து கதை சாத்தின்னு விடுறான். அப்போ அங்கே அனுமார் அவருடைய சேவகன் சுக்ரீவனுடைய சேவகன் இருக்கு. அவர்கிட்ட அனுமானே, வாலியோட ஆட்களாக பாரு, வாழலாம் போய் வாலியோட ஆட்களாக இருந்தால் நம்ம இன்னும் உச்சிக்கு போயிடணும், இன்னும் எங்கேயானு மறைஞ்சிக்கணும். என்னோடய மனைவி பிடிங்கின்னு போயிட்டு இருக்கான், அவ்வளோ கெட்டவனாக இருக்கான், புறத்துக்கு என் உயிரையும் அழிக்கிறதுக்கு வரான், அதனால் நீ போய் யாருன்னு பார்த்து வா அப்படின்னு சொல்லிச்சு. அனுமார் வரே ராமரையும் லக்ஷ்மணையும் பார்த்த உடனே அவருக்கு மனசில் அவ்வளோ ஆனந்தம் ஏற்பட்டு போகிறது. ஆஹா, என்ன அற்புதமான ஒரு தரிசனம்! இவா 2 பேரும் பார்த்தாலே ராஜகுமாரர்கள் போல இருக்கா. ராஜகுமாரர்கள் மட்டும் இல்லை, இவளுடைய தேஜஸும் வீரியும் அழகும் ஆச்சரியமும் கருணையும் பொறுமையும் இவர்களுடைய நேர்மையும் நடையும் உடையும் பாவனையும் பார்த்தாலே சாதாரணப்பட்ட மனுஷா இல்லைன்னு தெரியுது. அப்படிங்கிறத புரிஞ்சுட்ட அனுமார் போய் ராமலட்சுமணரை வணங்கி நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் இருக்கட்டும், நீ யார் அப்படின்னு கேட்குறாரு ராமர். இந்த மாதிரி தன்னுடைய வரலாற்றெல்லாம் அனுமார் சொல்கிறேன். நாங்கள் யார், நீ தான் சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் ராமர். நீங்களா? உங்களை பற்றி என்ன சொல்கிறதே தெரியல. நீங்கள் 2 பேரும் அவ்வளோ தூரம் வீரிய சக்தி தேஜஸ் எல்லாம் நிறைஞ்ச ராஜகுமாரர்கள். உங்களுடைய அன்பான கருணை கண்களும் உங்களுடைய பாசமான அந்த ஒரு பார்வையும் கம்பீரமான அந்த தோற்றமும் வீரமும் செயல் திறமையும் இப்படி சொல்லிகிட்டே போகும்போது நீங்கள் 2 பேரும் சாதாரண மனிதர்களாக என் கண்ணுக்கு தெரியல. அந்த பரம்பொருளே இந்த உலகத்தில் இறங்கி வந்து இப்படி நிற்கிற மாதிரி தெரியுது. தாங்கள் யார் அப்படின்னு கேட்டவுடனே ராமர் சிரிக்கிறேன். சிரிச்சுட்டு, சத்யா லக்ஷ்மணா, நம்மளை பற்றி நம்ம அறிவுங்க பற்றிக்காதே நம்ம யாருன்றத கண்டுபிடிச்சிட்டு இருப்பா இந்த அனுமான். அவ்வளோ புத்திசாலியா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறேன். அனுமாரும் பார்த்துட்டுருக்கேன். அப்போது நீங்கள் போய் எதுக்கு இந்த காட்டு பக்கம் வரங்கோ அப்படின்னு அனுமார் கேட்குச்சு. நான் வந்து எங்களுடைய அப்பாவனுடைய ஆக்கியக்கோசரம் காடு வனாந்தரத்தில் வாழறதுக்கோசரம் வந்தேன். எனக்கு ஒரு கஷ்டம் நேர்ந்து போச்சு. என்னுடைய பாரியை ஏதோ ஒரு ராட்சசன் ஏதோ ஒரு ராஜா தூக்கின்னு போயிட்டான். அவன் இடத்துல அவளை மீட்டு அழைச்சின்னு திருப்பி அயோத்திக்கு போகணும். 14 ஆண்டுகள் காட்டில் வாழும்படியான உத்தரவு எங்கள் அப்பாவால் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதை நிறைவேற்றத்துக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே
கடவுளே, எங்கள் சுக்ரீவனுக்கும் உங்களுடைய மாதிரியே தான் கஷ்டம். நீங்கள் மனைவியை பிரிஞ்சு இவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அதுபோல் அவனும் அவன் மனைவியை பிரிஞ்சு கஷ்டப்படுறான். வீடு இல்லாத, வாசல் இல்லாத, மனைவி இல்லாத, மக்கள் இல்லாத இந்த சுக்ரீவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொன்ன உடனே அனுமார் அவர் 2 பேரையும் சுக்ரீவனுக்கு அறிமுகம் பண்ணி வைக்கிறார். சுக்ரீவன் ராமரோட நட்பு வச்சுக்கிறான். 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கிறார். அப்போ சுக்ரீவன் சொல்கிறான், என்னுடைய மனைவியை நீங்கள் வாழைக்கிட்டேருந்து மீட்டு எனக்கு கொடுக்கணும். என்னுடைய அண்ணாக்கிட்டேருந்து எனக்கு பயமில்லாத ஒரு நிம்மதியை பெற்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். கண்டிப்பாக நான் உனக்கு நான் அந்த மாதிரி பண்ணித்தருவேன் அப்படின்னு சொல்லச்சு சுக்ரீவன் சொல்கிறான், உங்களுடைய சீதா பிராட்டியை கண்டிப்பாக நம்ம எந்த ராட்சசன் தூக்கின்னு போயிருந்தாலும் கண்டிப்பாக நம்ம அழைச்சிட்டு வரலாம். நீங்களும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் நிச்சயமாக உதவி செய்வேன் அப்படின்னு ராமரும் சுக்ரீவனும் நண்பர்களாக உறுதி பண்ணிக்கிறார். அது வரைக்கும் தான் நம்ம இன்றைக்கி இந்த ஸ்லோகங்களில் நம்ம கற்றுக்க போகிறோம். சரியா? சகார சத்யம் ராமேன சகார சத்யம் ராமேன प्रीतस्वैष्वाग्नि साक्षिकं ततो वानरराजेन वैरानुं कथनं प्रति रामाय वेदितं सर्वम् प्रणयात् दुःखितेन च प्रणयात् दुःखितेन च प्रतिज्ञातं च रामेण प्रतिज्ञातं च रामेण तदा वालिवदं प्रति तदा वालिवदं प्रति வாலியை வதம் பண்ணிட்டு ஸ்ரீராமர். அப்போது முதல்ல வாலியினுடைய குகைக்கு போய் சண்டைக்கு வரியா அப்படின்னு சுக்ரீவன் கூப்பிட்றான். என்னடா இது, இவன் தான் நம்மளை பார்த்து ஓடுறவனாச்சே, இவன் எதுக்கு சண்டைக்கு வரான் அப்படின்னு யோசனை பண்ண வேண்டாமா வாலி? அதை அவனுடைய மனைவி சொல்லித்தரா. சுக்ரீவன் உங்களை பார்த்து பயந்து ஓடுறவன். அவங்கள வாலி நான் வரேன் சண்டைக்கு வரேன் வரையான்னு கேட்டான்னா அவனுக்கு ஏதோ பலத்தை சப்போர்ட் இருக்குதுன்னு தானே அர்த்தம். அதனால் நீங்கள் சண்டைக்கு போக வேண்டாம் சொல்கிறேன். அப்போ வாலி சொல்கிறான், பெண்ணே, நீ பெண்மணியாக இருக்கிறதுனால பயப்படுற. இந்த வாலி யார் என்ன பண்ண முடியும்? வாலி மகாபலசாலி. அத்தோட ராமன்றவர் கருணையே உள்ளதானவர். அதுலேருந்து என்ன போய் கலப்புற அப்படின்னு கேட்குறான். இதே கேள்வியை ராமர்கிட்டையும் அம்பால கொல்லப்பட்ட உடனே அவன் கேட்கும்போது ராமர் சொல்கிறார், தன்னுடைய மனைவி இல்லாமல் தம்பியினுடைய மனைவியை தவறான படி ஆள்பவனுக்கு அதர்மம் செய்கிறவன்னு பேர்.
அதர்மத்தை எப்பவும் அழிக்கிறது தான் என்னுடைய கொள்கை. அதனால்தான் உன்னை வதம் பண்ண வேண்டியிருந்தது. நீ அந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. ஆனால் நீ அந்த மாதிரி செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லச்ச வாலியினுடைய குழந்தை அங்கே தான் நின்றுட்டுருக்கான். அப்போ வாலி சொல்கிறான், நான் இப்போ உண்மையை புரிஞ்சுட்டேன். என் குழந்தைக்கு யார் கதி? என் குழந்தைக்கு நீ தான் கதி. ராமா, என் குழந்தைக்கு எப்பவும் நீ உறுதுணையாக இரு அப்படின்னு சொல்லி அங்கதனை ஸ்ரீ ராமர்கிட்ட ஒப்படைக்கிறான் வாலி. அந்த வாலி வதம் புண்ணியத்துக்கு அப்புறமா வரா எல்லாரும். ராமாய வேதிதம் சர்வம் பிரணயாத் துக்கிதேன ச பிரதிஜ்ஞாதம் சராமேண ததா வாலிவதம் பிரதி. நெக்ஸ்ட் போலாமா? வாலினச்ச பலம் தத்ர வாலினச்ச பலம் தத்ர கதயாமாஸ வானரஹ கதயாமாஸ வானரஹ சுக்ரீவः சங்கீதச்சாசீஸ் சுக்ரீவः சங்கீதச்சாசீஸ் நித்யம் வீர்யேண ராகவே நித்யம் வீர்யேண ராகவே ராகவ பிரத்யயாதம் தூ ராகவ பிரத்யயாதம் தூ துந்துபேஹ காயமுத்தமம் துந்துபேஹ காயமுத்தமம் தர்ஷயாமாஸ சுக்ரீவோ தர்ஷயாமாஸ சுக்ரீவோ மகாபர்வத சந்நிபம் மகாபர்வத சந்நிபம். வாலியை வதம் பண்ணுறேன்னு சொல்கிறியே ராமா, வாலி ரொம்ப பலசாலி, அவனை யாராலையுமே அசிக்க முடியாது. துந்துபின்னு பெரிய எரும மாட்டு முகம் உடைய ராட்சசன் அந்த வாலியை ஜெயிக்க வந்தான். அதோ அவனை வெட்டி அவனோட முகத்தை வெட்டி போட்டான். அந்த என்னோட வாலி, என்னோட அண்ணா, அதோ பார் அந்த துந்துபியோட முகம் அங்கே விழுந்து கிடக்குது ரத்த கிளறியா. அதே போல் ஒரே பானத்தால் மரங்களெல்லாம் துளைச்சி எடுத்துருவான் வாலி அப்படின்னு சொன்ன உடனே ராமர் அந்த துந்துபின்ற அந்த பெரிய மலை மாதிரி இருக்குது அந்த முகத்தை கட்ட வேலை அப்படின்னு நகைச்சி விட்டுருவாரு. அந்த 7 மரங்களையும் தன்னுடைய அம்பால துளைச்சி காட்டி சுக்ரீவனுக்கு நம்பிக்கை விட்டுறார். சுக்ரீவன் ராமரை நம்பாத இல்லை, ஆனால் இவன் இவ்வளோ பெரிய ராட்சசனாச்சு, இவ்வளோ பெரிய பலசாலியாச்சே அப்படிங்கிறதுக்கோசரம் அதை கேட்டான். ராகவ பிரத்யயார்த்தம் தூ துந்துபே காயமுத்தமம் தர்ஷயாமாஸ சுக்ரீவோ மகாபர்வத
सन्निभम् उत्स्मयित्वा महाबाहुः प्रेक्ष्य शास्ति महाबल पादाङ्कुष्ठेन चिक्षेप संपूर्णं दशयोनुजं दशयोजनं கால் கெட்டவரால் 1000 மைல் கப்பல் நகர்த்தி விட்டேன். அந்த பெரிய மலை போல் இருக்கிற அந்த துண்டுபியோடைய எருமை மாட்டு மண்டைய பிபேத புனசாலான் सप्तैकेन महेशुना गिरिं रसातलं चैव जनयत् प्रत्ययं तदा ततः प्रीतमनास्तेन विश्वस्तः स महाकपिः किष्किन्धां रामसहितो जगाम च गुहां तदा जगाम च गुहां तदा तदो गच्छत् हरिवरः सुग्रीवो हेमपिङ्गलः तेन नातेन महता निर्जगाम हरीश्वरः अनुमान्य तदादारं सुग्रीवेण समागतः निजगान च तत्रैनं शरेणेकेन राघवः
गवः तत सुग्रीववचनात् तत सुग्रीववचनात् हत्वा वालिनमाहवे हत्वा वालिनमाहवे सुग्रीवमेव तद्राज्ये सुग्रीवमेव तद्राज्ये राघव प्रत्यपादय राघव प्रत्यपादय வாலி வதம் முடிஞ்ச உடனே ராமர், லக்ஷ்மணா நீ போய் சுக்ரீவனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா எந்த ஒரு விசேஷங்களுக்கும் 14 ஆண்டுகள் நான் போகக்கூடாது, நான் காட்டில் இருக்கணுங்கிறது அப்பாவுடைய கட்டளை அப்படின்னு சொல்கிறேன். லக்ஷ்மணர் சொல்கிறேன், அண்ணா நான் ராஜ்யாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு வரேன், ஆனால் நானும் 14 வருட காலமும் அன்னமும் ஆகாரமும் நீரும் குடிக்க மாட்டேன், அதனால் ராஜ்யாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு நான் உடனே வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணி வைக்கிற லக்ஷ்மண முனிகள். இது வரைக்கும் நினைக்கிட்டோம். நாளை பொழுது 70 80 ஸ்லோகங்கள் கற்றுக்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். நன்றி.